வணக்கம். நான் உங்கள் மோகனா. 8/9/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திகள். விஜயின் கனவு நிறைவேற வேண்டும், திரிஷா அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் அவர்கள் அரசியலிலும் கால் பதித்து விட்டார். வினோத் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படமே அவரது கடைசி படம் என்று கூறப்படுகிறது. இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வருகிறது. இதற்கிடையில் விஜய் அவர்கள் குறித்து நடிகை திரிஷா அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து கவனம் ஈர்த்து வருகிறது. துபாயில் நடந்த சினிமா விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட திரிஷா தன்னுடன் நடிக்க சக நடிகர்கள் பற்றி கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது விஜய் அவர்கள் பற்றி பேசும்போது அவருடன் நடித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திரிஷா அவர்கள் விஜயின் புதிய பயணத்தை குட்லக், அவருக்கு என்ன கனவு இருந்தாலும் அது நிஜத்தில் நடக்க வேண்டும், அதற்கு அவர்கள் தகுதியுடையவர் என்று குறிப்பிட்டார். விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் இதுவரை கில்லி, திருப்பாச்சி, ஆரி, குருவி, லியோ படங்களில் ஜோடியாக நடித்துள்ளார். கோட் படத்தில் விஜயுடன் திரிஷா ஒரு பாடலுக்கு மட்டும் குத்தாட்டம் போட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் அம்மு அவர்களை பற்றி ராதாரவி அண்ணா அவர்கள் பேசிய காட்சி நாய்கள் விவகாரம் உனக்கு இது எதுக்கு தேவையில்லாத வேலை, அம்முவிடம் சீரிய ராதாரவி அண்ணா அவர்கள். பாருங்க, சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் கடந்த மாதம் நடந்தது. இதில் சங்க தலைவராக பரத் தேர்வானார். புதிய நிர்வாகிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். சின்னத்திரை நடிகர்கள் சங்க 2025-2028 புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா சென்னையில் நேற்று நடந்தது. இதில் நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன், சின்னத்திரை கூட்டமைப்பு தலைவர் மங்கை அரிராஜன் மற்றும் ராதாரவி அவர்கள், பேரரசு அவர்கள், RK செல்லுமணி அவர்கள், SV சேகர் அவர்கள், ஜாகுவார் தங்கம் அவர்கள், உதய சங்கர் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் கலந்து கொண்டனர். இதில் ராதாரவி அவர்கள் பங்கேற்று பேசும்போது சமீபத்தில் பூதாகாரமாக வெடித்த தெருநாய்கள் விவகாரத்தில் டிவி நிகழ்ச்சியில் நடிகை அம்மு நாய்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு ஆளானதை குறிப்பிட்டார். அப்போது அவர் பேசும்போது நாய் பிடிக்கும் விவகாரத்தில் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நன்றியுள்ள ஜீவன்தான், அதே வேலை சரியான கவனிப்பில்லை என்றால் அவ்வளவுதான். முன்பு நலமா என்று விசாரிப்பவர்கள் இன்றைக்கு உங்க ஏரியாவில் நாய் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நாய்களை பிடிக்கவே கூடாது என்று சொல்பவர்கள் நிச்சயமாக அந்த நாய்களை காப்பாற்ற போவதில்லை. அம்முவை சொல்லவில்லை, பொதுவாக இதை சொல்கிறேன். எனவே நமது சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு நாம ஒரு நாயாக நன்றியோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். துல்கர் சல்மான் அவர்களும் கல்யாணி பிரியதர்ஷன் அவர்களும் ஆகியோருடன் அருண் விஜய் அவர்கள் படங்களை நடிக்க தாமரையேன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், காற்று வெளியிட இவன் தந்திரன், விக்ரம் வேதா, மாறா நேர்கொண்ட பார்வை போன்றவை படங்களில் நடித்து கவனம் ஈர்த்தவர் ஸ்ரத்தா ஸ்ரீநாத். தற்போது ரவிமோகன் அவர்கள் தயாரித்து நடிக்கும் ப்ரோ கோட் படத்தில் நடித்து வருகிறார். தமிழில் படங்கள் நடிக்க தாமதம் ஏன் என்பது குறித்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மனம் திறந்தார். அவர் கூறும்போது, தரமான கதைகளுக்காக நான் காத்திருப்பது தான் இந்த தாமதத்திற்கு காரணம் என்று நினைக்கிறேன். கிடைத்த படங்களை எல்லாம் நடித்துவிட வேண்டும் என்பது தான் ஆசை இல்லை. என் இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் ஒவ்வொரு கதைகளையும் பார்த்து தேர்வு செய்கிறேன். என்னை நல்ல நடிகை என்று ரசிகர்கள் சொல்கிறார்கள், அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காகத்தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன். கதைக்கு தேவையாக இருந்தால், மிகவும் முக்கியமான காட்சியாக இருந்தால் மட்டுமே நெருக்கமான காட்சிகளில் நடிப்பேன் என்றார். ரகசிய டேட்டிங், காதலில் விழுந்த மீனாட்சி சௌத்ரி அவர்கள், கஷாந்த் அனுமோல். லக்கி பாஸ்கர் படத்துக்கு பிறகு தென்னிந்தியா சினிமாவில் கவனிக்கப்படும் நடிகையாக மாறி போயிருக்கிறார்
மீனாட்சி சௌத்ரி அவர்கள். அவரது மார்க்கெட்டும் உயர்ந்திருக்கிறது. தற்போது தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் மீனாட்சி சௌத்ரி நடித்து வருகிறார். இதற்கிடையில் மீனாட்சி சௌத்ரி, ஆமாம், எஸ்பி சௌத்ரி அப்படின்ற மாதிரி இது வந்து மீனாட்சி சௌத்ரியாக, எஸ்பி சௌத்ரி தங்கப்பதக்கத்தில் சிவாஜி சார் மாதிரி. இதற்கிடையில் மீனாட்சி சௌத்ரி காதலில் இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் கஷாந்த் அனுமோலுவும் அவருக்கு காதலித்து வருவதாக கிசுகிசுப்பு படுகிறது. இருவரும் ரகசியமாக சந்தித்து பேசுவதாகவும் சமீபத்தில் கூட வெளிநாட்டுக்கு டேட்டிங் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இச்சா வாகனமுழு துலா ராடு என்ற தெலுங்கு படத்தில் இருவரும் இணைந்து நடித்ததில் இருந்தே இருவருக்குள்ளும் காதல் தீ பற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. மீனாட்சி சௌத்ரி இது காதல் இல்லை, நட்புதான் என்று சொன்னாலும் அவரது நடவடிக்கை காதலில் அவர் விழுந்து விட்டார் என்ற ரகமாகவே இருந்து வருகிறது. இது எப்படியோ விரைவில் நல்ல செய்தி சொன்னால் சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் டேட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ரகசிய டேட்டிங்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா கஷாந்த் அனுமோல் லோகா படத்தின் 2ஆம் பாகத்தில் இவரா? டொமினிக் அருண் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி ஓடிக்கொண்டு இருக்கும் லோகா சாப்டர் 1 சந்திரா படம் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்று வருகிறது. இதில் சூப்பர் உமன் கதாபாத்திரத்தில் இளம் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் நடித்துள்ளார். படத்தின் வசூல் ரூபாய் 150 கோடியே நெருங்கி வருகிறது. இதன் மூலம் தென்னிந்திய நடிகைகளில் முதல் 100 கோடி வசூலை எட்டிய சாதனையாளர் என்ற சிறப்பு கல்யாணி பிரியதர்ஷனுக்கு கிடைத்திருக்கிறது. லோகா படத்தை 5 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டு இருப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் அறிவித்திருந்தார். இதற்கிடையில் லோகா படத்தின் 2ஆம் பாகம் பற்றிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது லோகா படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்க அர்ஜுன் விஜய் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கல்யாணி பிரியதர்ஷனுடன் அருண் விஜய் அவர்கள் இருவருக்கும் புகைப்படமும் வெளியாகி இந்த விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்புறம் பாருங்க, சிம்பு அண்ணா அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இருக்கிறார்கள். சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி உறுதி. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிம்பு அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் கூட்டணியில் புதிய படம் அறிவிக்கப்பட்டது. இது வடசென்னையை மையப்படுத்தி உருவாகும் கெங்ஸ்டர் கதை என்றும் ஆண்ட்ரியா சமுத்திரகனி உள்ளிட்டோர் நடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அறிவிப்பு மட்டுமே வெளியான நிலையில் எந்த பணிகளும் தொடங்கப்படாமல் இருந்தது. அதேவேளை படம் கைவிடப்பட்டதாகவும் பேசப்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் புதிய படத்தின் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான படத்தின் தயாரிப்பாளர் கலைபுலி தானுவின் வி கிரியேஷன்ஸ் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. விரைவில் புதிய அப்டேட்டுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிமாறன் அவர்களும் தனுஷ் அவர்களும் கூட்டணியில் வெற்றி பெற வடசென்னை படத்துடன் தொடர்புடைய களமே இந்த படம் என்று கூறப்படுகிறது. இது சிம்புவின் 49வது படமாகும். படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். அவனே உங்கள் படம் தான், சிம்பு அண்ணா படம் தான் எங்களுடைய மகன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ வரைக்கும் அந்த குத்து படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போகுது. குத்து படம் அப்போ வந்த படம், ஆனால் இப்போவும் என்னுடைய மகன் வந்து அதை விரும்பி பார்க்கிறான். எல்லா படமும் உங்களுடைய படம் வந்து சரவணா, கோவில், குத்து, அப்புறம் வேறு என்ன டி ராஜேந்திரன் அவருடைய படம், எல்லார் படமும் பார்த்து ரசிக்கிற வகையில் தான் படங்கள்லாம் அமையுது. அதே மாதிரி கதைகள்லாம் இருக்கணும். அதே மாதிரி வந்து எப்போ அந்த குத்து படத்தை இப்பயும் பார்க்குறாங்கன்னா ஜனங்க வந்து அதில் என்னுடைய மகனும் பார்க்கிறான் என்றால் அது ஒரு பெரிய சந்தோஷம். கதையும் நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி படங்கள் எல்லாமே அமையணும். அப்புறம் பாருங்க, முனிஷ்காந்த் கதாநாயகனாக களமிறங்கும் முனிஷ்காந்த் அண்ணா அவர்கள். ஆமாம், அவருடைய ராட்சசன் படம்னா நல்லா ஒரு படமாக போச்சு. ராட்சசன் படம்லாம் கூட நல்லா இருக்கும். அவருடைய முனிஷ்காந்த் அவர்களுடைய படம். கதாநாயகனாக களமிறங்கும் முனிஷ்காந்த் அவர்கள் சூதுகவும், முண்டாசுப்பட்டி, ஜிகர்தண்டா, டார்லிங் 2, மாநகரம், டிடி ரிட்டர்ன்ஸ், கேங்கர்ஸ் போன்ற பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்தவர் முனிஷ்காந்த் அண்ணா அவர்கள். நகைச்சுவையில் அசத்தி வந்த முனிஷ்காந்த் அண்ணா அவர்கள் தற்போது கதாநாயகனாகிவிட்டார். எழுத்தாளர் லோகேஷ் குமார் இயக்கும் புதிய படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறார். கிராமத்து பின்னணியில் முழுமையான டார்க் காமெடி படமாக தயாராகிறது. இதற்குறித்து லோகேஷ் குமார் கூறும்போது, எளியவர்களுக்கு எளிதாக கிடைக்கும்
கந்துவட்டி எப்படி அவர்களின் கழுத்தை நிற்கிறதோ என்பதை கதைகளும் சிரிப்போடு சிந்திக்க வைக்கும் வகையில் இப்படத்தை உருவாக்கி வருகிறோம். முனிஷ்காந்துடன் ருத்ரன், பிரவீன், ஜாத்திகா, மௌரிஷ் தாஸ், அஸ்வின், நாகராஜ் உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள். முதற்கட்ட படப்பிடிப்பு மதுரை வாடிப்பட்டியில் நடந்துள்ளது. இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது. படத்தின் தலைப்பு உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்றார் சந்தானம் அவர்கள். சூர்யா அவர்கள், யோகி பாபா அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள் விரைவில் வரிசையில் இன்னொரு நகைச்சுவை நடிகரும் தற்போது கதாநாயகராகிவிட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்கண்ணா, கங்க்ராச்சுலேஷன். இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.